ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி பாக்கியம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு பெரிய மிராக்கிள் தான். யூனிவர்ஸ் அஸ் யூஷுவல் என் லைஃப்பில் பண்ண விஷயம் தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். பட் இதில் என்னென்னா பெருசாக ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. கேளுங்க, அவங்களுக்கே புரியும். டிவி அதிகமாக பசங்க பார்த்தா எந்த பேரண்ட்ஸுக்குமே பிடிக்காது இல்லையா? என் பசங்க டிவி பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்போது அதிகமாக சவுண்ட் வேறு இதில் வச்சுட்டாங்க. ஸோ சவுண்ட் வைக்கிறப்போ தலைவலி வர மாதிரி ஆயிடுச்சு. இவங்களும் சேர்ந்து சத்தம் போட்டுக்கிறாங்க, டிவியும் வால்யூமும் ஹையாக வச்சுக்கிறாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தானே இருந்துச்சு. எனக்கு டென்ஷனில் என்ன பண்ணிட்டேன், இந்த டிவியே இல்லாமல் நான் பண்ணிடுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக ரொம்ப கத்துறேன். அப்போது கத்தும் போது எனக்கே தோணுது, நீ இப்படி சொல்கிற, இது நடக்க போகுது. ஏன்னா உனக்கு ரொம்ப பிடிக்காமல் டென்ஷன் ஆகுது. யூனிவர்ஸ் கண்டிப்பாக உனக்காக இது பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஐயோ, டிவி போச்சுன்னா திருப்பி எப்படி காசு கொடுத்து வாங்குறது? யூனிவர்ஸ் நான் டிவி ஓடாமல் இருக்கணும்னு சொன்னேன், அது வேணால் கரெக்டு. டிவியை நீங்கள் உடச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், அது தப்பு. என்னால் டிவி திருப்பி வாங்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதனால் டிவி மட்டும் எதுவுமே பண்ணிடாதீங்க. அண்டு வேறு எனக்கு டிவி ஓடாமல் இருக்கணும்னா அதுக்கு என்ன ஒரு இது பண்ண முடியும் புத்திசாலித்தனமாக, அதுதான் உங்களுக்கு நிறைய வழி தெரியும். நீங்கள் அது வேணால் பண்ணிக்கோங்கப்பா. ஆனால் டிவி மட்டும் உடச்சிடாதீங்க. அப்புறம் ஏதாவது எனக்கு மணி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வச்சிடாதீங்க அதிகமாக. அப்புறம் அவ்வளோதான் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு ஏதோ ஒன்று எனக்கு தோணுது. பட் இது என்னோடய கண்டிஷன்ஸ். இது மட்டும் எனக்கு நீங்கள் அந்த கண்டிஷன் நீங்கள் ஃபுல் பண்ணி தான் ஆகணும். நாளைக்கு நான் எழுந்துக்கும் போதும், நாளைக்கு எப்படி 2 டேஸுள்ள செஞ்சுடுவீங்கல்ல எல்லாமே, நாளைக்கு நாளான்னைக்கெலாம் என் டிவி எதுவும் பண்ணிடாதீங்க. அப்புறம் அவ்வளோதான், நான் உங்கள் மேலே கோவப்பட்டுடுவேன். இப்படிலாம் வேறு டைலாக்ஸ். ஏன்னா எனக்கு ரொம்ப கன்ஃபார்மாக தோணிடுச்சு, ஏதோ ஒன்று பண்ணிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ டைலாக்ஸ் நான் பேசிட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணுச்சுனால நான் அவ்வளோ பேசிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே நான் எழுந்தோடனே என்ன பண்ணேன்னா, டிவியை தான் போய் பார்த்தேன். ஏன்னா என்னோட தாட் நியூஸ் செய்வாங்கன்னா கண்டிப்பாக செய்வாங்க. ஸோ அதனால் நான் அப்படி தான் போய் பார்த்தேன். டிவிக்கு எதுவும் ஆகலை, நல்ல வேலை. நம்ம சொன்னோம் டிவி எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு ட்விஸ்ட்டு. மார்னிங்கே டிவி எதுவும் பண்ணலை. டிவி கூட ஒரு தடவை வச்சுருப்போம் இல்லையா, அவங்கள ஆப்ரேட் பண்ணால் தானே டிவி ஓடும். அந்த ரிமோட்டுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா டேமேஜ் ஆகிடுச்சு. அதை எப்படி பாருங்கள், டேபிள் மேலே நாங்கள் ரிமோட் வச்சுருக்கோம். பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி வாட்டர் கேன் வச்சுருக்கோம், புக்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த வாட்டர் கேன்லேருந்து தண்ணி அப்படியே லீக் ஆகிட்டு அப்படியே ட்ராவல் ஆகி ரிமோட்டுக்குள்ளே போய் ரிமோட்டை தூக்கி நாங்கள் உள்ளே இருந்து தண்ணி கொட்டுன்னு கொட்டுது. ஸோ ரிமோட் ஃபுல் டேமேஜ். அந்த ரிமோட் டேமேஜ் ஆச்சு. சரி, அதுக்கு பேட்ரியாவது உடனே கிடச்சிருக்குள்ள. அது என்ன ப்ராப்ளம், என் ஹஸ்பண்ட் 1 மந்த் வரைக்கும் பேட்ரியே வாங்கி போடல. அது ஏன்னே தெரியல. அப்புறம் ஏதோ ரிமோட் பேட்ரி போட்டால் கூட ஒர்க் ஆகலை அப்படி இப்படின்ட்டு கடைசியில் இன்னொரு ரிமோட் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. செம்மையாக நல்லா யூஸ் பண்ணிட்டாங்க. நீ டிவி தானே உனக்கு காசு அதிகமாக செலவு பண்ணணும், ரிமோட்னால் உனக்கு கம்மியாக தானே ஆகும் அப்படின்ட்டு யூனிவர்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அது நல்லது தான், எனக்கு ப்ராப்ளமாக இல்லை. ஏன்னா அப்போது ஸ்டடீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நல்லா விளையாடிட்டு இருக்கணும், டிவி அதிகமாக பார்க்கக்கூடாது அப்படின்றது எனக்கு தோணுச்சு. அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க யூனிவர்ஸ். அப்போது பசங்க இருந்ததுனால எனக்கு விளையாடுறதுக்கு எல்லாம் நிறைய டைம் இருந்ததுனால அவங்க பயங்கரமாக விளையாடினாங்க. அவங்க தாத்தா பாட்டி கிட்ட போவாங்க. ஸோ இது 2 இருந்ததுனால எனக்கு டிவி இல்லாதது அந்த டைம் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபோன் தான் நம்ம அடிக்கடி பார்க்குறோம் இல்லையா, அதனால எனக்கு இஷ்யூஸ் இல்லாமல் தான் இருந்தது. ஸோ ஆனால் பாருங்கள், இங்கே இந்த விஷயத்தில் ஐ திங்க் நீங்கள் எல்லோரும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் யூனிவர்ஸ் செய்கிறாங்க. நீங்கள் இது வேணாம், எனக்கு இது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா கூட அதை யூனிவர்ஸ் பண்ணாமல் தடுக்கிறாங்க. அந்த சின்ன சின்ன விஷயத்தை கூட நமக்காக பார்த்து தான் பண்ணுறாங்க. ஸோ என்ன வேணும் அதை கேளுங்க, கண்டிப்பாக யூனிவர்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் தேங்க்யூ எவ்ரிவன். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாமா?